ஆல், நான் தான் லெனி. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்ன பார்க்குறீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் ஒரு ஈஸியான க்ளோயி மேக்கப் லுக், ஃபவுண்டேஷன் அண்ட் கலர் கரெக்டர் இல்லாமல் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த லுக்கை நீங்கள் ஈத் ஃபெஸ்டிவலுக்கு கூட ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி மோர் மேக்கப் வீடியோஸ்க்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்கின் ப்ரெப் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இங்கே டோனருக்கு டாட் அண்ட் கீயோட சூப்பர் க்ளோ வாட்டர்மெலான் போர் டைட்னிங் டோனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஓப்பன் போர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த டோனர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் கிளைகாலிக் ஆசிட் இருக்குது. ஸோ ஸ்கின்னை ஹைட்ரேட் ஆகவும் இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இப்போ ஒக்கலாஜிக்கோட க்ளோ ஹைட்ரா ஜெல் மாய்ஸ்சரைசர் வித் விட்டமின் சி தான் மாய்ஸ்சரைசராக அப்ளை பண்ண போகிறேன். டோனரில் இருக்கிற கிளைகாலிக் ஆசிட், மாய்ஸ்சரைசரில் இருக்கிற விட்டமின் சி ஒன்றா அப்ளை பண்ணுறதா இருந்தால் 15 மினிட்ஸ் டைம் எடுத்து அப்ளை பண்ணுங்கள். சன்ஸ்க்ரீனுக்கு த பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் ஃப்ரம் அக்காலஜிக்கா பிராண்டில் இருந்தால் க்ளோ டூயூ சன்ஸ்க்ரீன். இதில் ஒரு மேட் ஃபினிஷ் இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணதும். அண்ட் கூட ஒரு டூயூ லுக்கும் கொடுக்கும் உங்களுக்கு. இப்போ தான் மெயின் ப்ராடக்ட் ப்ரைமர் ப்ளஸ் ஸ்ட்ரோப் க்ரீம். ப்ரைமருக்கு மேப்ளின் ஃபிட் மீ மேட் போர்லெஸ் ப்ரைமர் எடுத்திருக்கேன். ஸ்ட்ரோப் க்ரீமுக்கு NYBயோட ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம், இந்த ஷேட் ரோஸ் டைமண்ட் எடுத்திருக்கேன். ரெண்டு ப்ராடக்ட்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு தேவை ஒரு சிம்பிளான மினிமல் க்ளோயி லுக்கு. அதுக்கு தேவை கண்டிப்பாக ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் தான். எந்த அளவுக்கு முதல்ல ப்ராடக்ட்டை உங்கள் விரலால் ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணிங்களோ அதுக்கு பிறகு ஒரு ட்ரை பியூட்டி பிளெண்டர் எடுத்து இப்போ வந்து ஈஸியாக பிளெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் மேப்ளின் ஏஜ் ரிவைண்ட் கன்சிலர். இந்த ஷேட் கேரமல் எக்ஸாக்ட்லி என்னோட ஷேடு. இந்த மாதிரி உங்கள் ஷேட் கன்சிலர் எடுத்துக்கோங்க. என்ன மாதிரி அண்டர் டார்க் சர்க்கிள்ஸ், பிக்மெண்டேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா டேரெக்டாக கன்சிலரை வந்து ஃபேஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணிடுங்க. என்ன மாதிரி அண்டர் டார்க் சர்க்கிள்ஸ் பிரச்சனை இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த இடத்த ஹைட் பண்ணதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நீங்கள் மிச்சம் இருக்கிற இடத்துல வந்து நீங்கள் கன்சிலர் அப்ளை பண்ணலாம். இப்போ ஒரு கன்சீலர் ப்ரஷ் இல்லைன்னா ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்து கன்சீலரை மெல்ல மெல்ல டேப் பண்ணி விடுங்க. ப்ராடக்ட்டை டேப் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு எகெயின் ட்ரை பியூட்டி பிளெண்டர் எடுத்து இப்போ ப்ராடக்ட்டை ஈவனாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. சொல்கிறது மாதிரியே பண்ணுங்கள் தயவு செஞ்சு. இல்லைன்னா கண்டிப்பாக டேப்பிங் பண்ணாமல் பிளெண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா பிளெண்டிங் ப்ராசஸ் கரெக்டாக வந்து உங்கள் ப்ராடக்ட்டில் செட் ஆக போகிறது கிடையாது. இப்போ பிளெண்டிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கு பிறகு பேக்கிங் ப்ராசஸ்க்காக காம்பேக்ட் பவுடர், நான் என்னோட ஷேடு மேப்ளின்லேருந்து கேரமல் காம்பேக்ட் பவுடர் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எக்ஸாக்ட் உங்கள் ஷேட் காம்பேக்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. பேக்கிங் ப்ராசஸை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். இப்போ ப்ரோ ஆர்டிஸ்டோட ஐப்ரோ பென்சில் எடுத்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறேன். ட்ரா பண்ணல, டிஃபைன் பண்ணல, ஜஸ்ட் ஃபில் மட்டும் தான் பண்ணுறேன். ஃபில் பண்ணும்போது இந்த ஐப்ரோ பென்சிலால் என்னோட ஐப்ரோக்கு ஒரு நேச்சுரல் லுக்கு கிடைக்கும். இப்போ லிப் லைனுக்கு மாஸோட எட்ஜ் ஆஃப் டிசைர்லேருந்து நம்பர் 10 எக்ஸாட்டிக் ப்ரௌன் ஷேட் எடுத்திருக்கேன்.
லிப்ஸ்டிக் நைக்காலேருந்து 37M பீச்சி பீச்சி எடுத்திருக்கேன். லிப்ஸ்டிக்கை ட்ராப் பண்ணி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராடக்ட் ரொம்ப நேரத்துக்கு லாங் லாஸ்டிங்காக ஸ்டே ஆகும். மாஸோட காஜல், ஸ்விஸ் பியூட்டியோட ஐஷேடோ பேலட், இப்போ மாஸோட டபுள் ட்ரபிள் மஸ்காரா. இந்த மஸ்காராவை நம்ம லென்த்துக்காகவும் யூஸ் பண்ணலாம், வால்யூம்காகவும் யூஸ் பண்ணலாம். அதனால தான் இதை டபுள் ட்ரபிள்னு சொல்கிறாங்க. ப்ளஷ் பேலட் ஃப்ரம் மேக்கப் ரெவல்யூஷன். இதோட பிக்மெண்ட் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது. ஹைலைட்டர் பேலட் ஃப்ரம் சேம் மேக்கப் ரெவல்யூஷன் பிராண்ட் தான். இதில் இருக்கிற ஷேட்ஸ் அண்ட் பிக் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு லுக்குக்குனாலும் ஈஸியாக செட் ஆகிற மாதிரி இதில் ஷேட்ஸ் இருக்கும். மாஸோட காஜலையை ஐலைனராக அப்ளை பண்ணி ஸ்மச் பண்ணி விடுறேன். ஹூடட் ஐஸுங்கிறனால எப்போவுமே நான் வந்து ஐலைனரை இந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். லாஸ்ட்டாக மாஸோட லிக்விட் ஐலைனர் பென். இன்னர் கார்னர் ஆஃப் த ஐஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் ஐலைனர் பென் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், பொட்டு வச்சு அந்த லுக் கம்ப்ளீட் ஆகும். ஆனால் ஈத் ஃபெஸ்டிவல் லுக்குன்னு சொல்லிட்டு பொட்டு வச்சு அது சரியாக இருக்காது. அதனால் நான் இன்றைக்கி பொட்டு வந்து ப்ரிஃபர் பண்ணல. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈஸியான மினிமல் க்ளோயி மேக்கப் லுக் வந்து யாருனாலும் ட்ரை பண்ணுற ஒரு டைம் சேவிங் லுக் தான். ஸோ ஃபெஸ்டிவலுக்கு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் செல்லக்குட்டீஸ்.